நம்ம லைஃப்பில் நமக்கு வர ப்ராப்ளம்ஸ்க்கு காரணம் எப்போவுமே நம்மளாக தான் இருப்போம். நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் தப்பாக மாறும்போது அதுக்காக நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. அப்படி ஒரு டெசிஷன் தான் என் லைஃபே திருப்பி போட்டுச்சு. இந்த ப்ராப்ளம்ஸை பார்த்து ஓடுறதோ இல்லை அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதோ நம்ம கையில் தான் இருக்கு. இன்னைக்கு அதை பார்த்து நான் ஓட போகிறது கிடையாது, தைரியமாக ஃபேஸ் பண்ண போகிறேன். இன்னும் தூங்கிட்டு இருக்கான். எப்படி எழுப்ப போறேன்னு தெரியலையே. ஐயோ, ஏய் சபரி, டே ஏய் எந்திரா, டே சபரி, ஆஃபீஸ் டைம் ஆச்சுடா. டே சபரி, டே 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 டேய் எந்திரா. டே டே சபரி, டேய் டே சபரி எந்திரா டேய். இவ்வளோ குடிச்சிருக்கானா? ரைட்டு, அப்போ எழுப்புறது கஷ்டம்தான். ஏன்டா இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு இருக்க? அண்ணே ரெடி ஆயிடுச்சு, வாப்பா. Definitely she loved it. யோ, இந்த பூ எங்க போகுது தெரியுமாண்ணே? நல்லா பார்த்து கட்டுனே, தேவதைக்கு போகுது. அண்ணே, இந்த குறிஞ்சி பூ இருக்கானே, குறிஞ்சி 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 பூ முதல்ல நேரில் பார்த்துருக்கியா? இல்லையா? சரி சரி, கட்டி விடுங்க. இந்த வாட்டி அவளே கூப்பிட்டுருக்கா, கண்டிப்பாக லவ்வாக தான் இருக்கும். இந்தா என்ன நடக்க போதோ.
சொல்லுங்க சீனியர். டேய் ஆஃபீஸா போயிட்டியாடா? ம் வந்துட்டேன், அவளுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஆமாம் ஆஃபீஸில் எதுவும் ரெசிடென்ஷியல் லெட்டர் போட்டியா? ஆமாம், அவன் நேற்று அங்கே வச்சு தானே என்ன அசிங்கப்படுத்தினா. நீங்கள் எல்லோரும் அங்கே தானே இருந்தீங்க. மறுபடியும் அந்த ஆஃபீஸில் வந்து நான் வேலை செய்யணுமா? அதான் அவளை வேணாம், அந்த ஆஃபீஸ் வேணாம் முடிவு பண்ணிட்டேன். அவளை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போதான் இங்கே வந்து வெயிட் பண்ணிருக்கேன். நீ எப்போ தான் அவளை புரிஞ்சுக்கிற போகிற? சீனியர், உங்களுக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு ஃபோன் வைங்க. சார் சாரி சார், இந்த டேபிள் ஆர்டர் ரிசர்வ் ஆயிருக்கு. நீங்கள் வேறு டேபிளில் உட்காந்துக்கிறீங்களா? அங்கே உட்காஞ்சா அங்கே போயிடலாம். அங்கே நல்லா இருக்க. அப்பாடா. சார் யுவர் ஆர்டர் சார். ப்ரோ இல்லை ப்ரோ, என் ஆளுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே சார். நான் சொல்கிறேன் ப்ரோ. ஓகே. அவதான் நினைக்கிறேன். ஹாய், சாரி பிரதர், தெரிஞ்சவங்க நினச்சிட்டேன். சார் 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 யுவர் ஆர்டர் சார். நம்ம என்ன தப்பாக கேட்டோம், இப்படி மறைக்கிறான். சார் என்ன சாப்பிட்றீங்க? கொஞ்ச நேரத்தில் என் ஆள் வந்துடுவாங்க. ஓகே, ரெண்டு ஒன்றா சாப்பிட்டுக்கிறோம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் சார். என் ஆள் வந்து நான் ஆர்டர் எடுக்க வருவல்ல? ஆமாம் சார். அப்போ இந்த பொக்கேத்தை குத்துறியா? எது இதை நான் உங்ககிட்ட கொடுக்கணுமா சார்? யோ, என்னண்டா கொடுக்க சொன்னையா? ஓகே சார். விட்டா பூந்துடுவீங்க. ஐயோ சார் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு 5 மினிட்ஸ் ப்ரோ. சரி, ஏன்சி வந்துட்டு இருக்காங்க. நான் வந்தோடனே ஆர்டர் பண்ணுறேன். ஓகே. ஹலோ ஹலோ, நான் லொக்கேஷன் வந்துட்டேன். ஏதோ பார்க்கிங்கில் தான் இருக்கேன், உள்ளே வந்துடுறேன். சரி ஓகே வாங்க. கொலை பண்ண போகும்போது பயம் மட்டும்தான் இருக்கணும், பதட்டம் இருக்கவே கூடாது. அந்த பயம்தான் நம்மளை காப்பாற்றும். அதே பயம்தான் நம்ம செய்ய வந்த வேலையை சரியாக செய்ய வைக்கும். இப்போ எனக்குள்ள இந்த பயம் பதட்டம் ரெண்டுமே இருக்குது. இதை விட எனக்கு எதிரில் வரவலை கொல்லணுன்ற வெறி மட்டும்தான் எனக்குள்ள ரொம்பவே அதிகமாக இருக்குது. டேய்